வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கத்தில் எட்டிப்பட்டி அப்படின்ற ஒரு ஊராட்சி. அந்த ஊராட்சியில் திடீர்குப்பம் அப்படின்ற பகுதியில் குடிநீர் தொட்டி அடித்து உடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். யார் அடித்து உடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்டிப்பட்டி ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சசிகலாவோட கணவர் பெருமாள் அப்படின்றவரோட ஆதரவாளர்கள் தான் அடித்து உடைச்சிருக்காங்க. எதனால் அடித்து உடைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பஞ்சாயத்து தேர்தலில் தனது மனைவிக்கு அந்த பகுதி மக்கள் வாக்களிக்கலை. அதே மாதிரி இந்த சட்டமன்ற எலெக்ஷன்லையும் திமுகவுக்கு வாக்களிக்கலை. ஆனால் நாங்கள் கட்டி கொடுத்த தண்ணி தொட்டியை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாமா, நாங்கள் தண்ணி தொட்டி கட்டி தருவோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு கூட போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தில் போய் அவரோட ஆதரவாளர்கள் போய் அடித்து உடைச்சி குடிநீர் தொட்டியை அடித்து உடைச்சிட்டு வந்திருக்காங்க. சரியா? இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாளே காவல்துறை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த பெருமாள்ன்றவர் திமுக பிரமுகர். அப்படி இருக்கும்போது உடனே அதிரடி, அதுவும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவரோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரோட கணவர், அப்படி இருந்து எப்படி அதிரடியாக காவல்துறை கைது பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கைது பண்ணது பெருமாள் இல்லை, வேற யார் அப்படின்னா இளவரசு அப்படின்றவரை. என்னையா அது, இந்த லிஸ்ட்டில் இளவரசு பேரே வரலையே, எதுக்கு இளவரசை கைது பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இளவரசு அப்படின்றவர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தில் மாவட்ட செயலாளராக இருக்கார். இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. இந்த அடித்து உடைக்கப்பட்டுச்சுல அந்த தொட்டிக்கு பக்கத்தில் தான் இவர் வீடு. அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா, அநியாயத்தை கண்டு பொங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு இந்த பெருமாள் மேலே. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் மேலேயே இந்த பெருமாள் தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எங்கள் ஊரில் இருக்க தண்ணி தொட்டியை இளவரசு அடித்து உடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி பெருமாள் தரப்புல இருந்து இந்த இளவரசு மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் காவல்துறை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. இது என்ன அராஜகமாக இருக்குது? அவங்க அடித்து உடைச்ச வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்குது. ஆனால் நான் அடித்து உடைச்சதா சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி இளவரசு தரப்புலேருந்து கேட்க, அதெல்லாம் நம்ம ஸ்டேஷனில் போய் பேசிக்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த கைதை எதிர்த்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் சிபிஎம்மும் இது என்னப்பா அராஜகமாக இருக்கே, இளவரசனை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவும் சிபிஎம்மும் கூட்டணி கட்சிகள் இந்த இளவரசரை என்ன வேலை பார்த்துருக்காரு பார்த்தீங்களா? ஒரு கூட்டணி கட்சி ஒரு அராஜகம் பண்ணுதுன்னா அதை கண்டும் காணாமல் போயிடணும். அதை விட்டுவிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பார்த்தீங்களா, கம்ப்ளைண்ட் கொடுத்தவரையே தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அதனால தான் கூட்டணி கட்சி அராஜகம் பண்ணாலும் அமைதியாக இருக்கணும், இல்லைன்னா பாஜக உள்ளே பூந்துரும். நன்றி.